ஹலோ வணக்கம். உங்களுக்காகவே பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட இந்த ஒரு ஆழமான உரையாடலுக்கு உங்களை நான் அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கைய பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, அது ஒரு நேர்கோட்டுல போற பயணம்னு நினைப்போம் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. நான் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள்லாம் நடந்துச்சு, அதனால தான் நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு கதைய. கரெக்ட். அந்த கதைய நமக்கு நாமே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கோம். ஒரு சினிமா பாக்குற மாதிரி, இல்ல ஒரு நாவல் படிக்கிற மாதிரி நம்ம கதைய நாமளே முழுசா நம்பிடுறோம். உண்மைதான். ஆனா இப்போ நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நீங்க எந்த கதைய உங்க வாழ்க்கைன்னு ரொம்ப உறுதியா நம்புறீங்களோ அந்த கதைக்குள்ளேயே நீங்க சிறைப்பட்டு கிடக்குறீங்க அப்படின்னு? இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி. கண்டிப்பா. இந்த வாரம் பாத்தீங்கன்னா, கங்காஜி எழுதின ஹிடன் ட்ரெஷர் அன்கவரிங் தி ட்ரூத் இன் யோர் லைஃப் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நான் படிச்சிட்டு இருந்தேன். ஓ, கங்காஜியோட புத்தகம் அருமையான சாய்ஸ். ஆமா. இந்த புத்தகம் நாம எப்படி நம்ம சொந்த நினைவுகளையும் பிம்பங்களையும் பார்க்கறோம் அப்படிங்கிற விதத்தையும் சுக்குநூறா உடைக்குது. அதாவது நாம எப்படி நம்ம கதைகளுக்குள்ளேயே மாட்டிக்கிறோம், அதுலேருந்து வெளியே வந்து நமக்குள் ஏற்கனவே இருக்கிற அந்த ஒரு அமைதியான விழிப்புணர்வை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்மளோட இந்த ஆழமான பகுப்பாய்வோட முக்கிய நோக்கமே. இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, மனித மூளையோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா, கடந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கிறதும் எதிர்காலத்தை திட்டமிடுறதும் நம்ம உயிர் வாழ்தலுக்கான ஒரு முக்கியமான கருவி. ம், ம். ஆனா அந்த திறனையே நாம நமக்கு எதிரான ஒரு சிறையா மாத்திடுறோம். இப்போ நம்ம துன்பங்களுக்கு உண்மையான காரணம் நம்ம வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வுகள் கிடையாது. அப்போ வேற என்ன? அந்த நிகழ்வுகளை வச்சு நாம உருவாக்குற கதைகளோட நாம நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம் பாத்தீங்களா? அதுதான். ஒரு சோகமான சம்பவம் நடந்தா அது ஒரு நிகழ்வா அங்கே முடிஞ்சிடுறது இல்ல. நாம அந்த கதையோட நிரந்தர கதாபாத்திரமாவே மாறிடுறோம். அதேதான். நான் எப்பவுமே ஏமாற்றப்படுறவன், எனக்கு அதிர்ஷ்டமே இல்ல அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அந்த சின்ன நிகழ்விலிருந்தே நாமளே உருவாக்கிறோம். அதுதான் நம்ம கவலைகளுக்கு ஆணிவேர். ஓ, அப்போ நாமளே உருவாக்குற வலை அது. சரி, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நாம எப்படி அந்த வலைக்குள்ள சிக்கிறோன்னு புரிஞ்சுக்க முதல்ல இந்த புத்தகத்தோட ஆசிரியரான கங்காஜியோட சொந்த வாழ்க்கை பயணத்தையே நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. அவங்க பயணம் ரொம்ப சுவாரஸ்யமானது. ஆமா, அவங்க மிசிசிப்பில இருக்கிற கிளார்க்ஸ்டேல் அப்படிங்கிற ஊர்ல வளர்றாங்க. வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில எந்த குறையுமே இல்ல. நல்ல குடும்பம், வசதி எல்லாமே இருக்கு. கரெக்ட். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத இருட்டு, ஒரு பெரிய வெற்றிட உணர்வு சின்ன வயசுல இருந்தே இருந்துட்டே இருக்கு. தன்னை யாரும் உண்மையா நேசிக்கல, நாம அதுக்கு தகுதியானவங்களே இல்ல அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கு. அது ஒரு ரொம்ப கஷ்டமான மனநிலை. ஆமா. அதனால அதிலிருந்து தப்பிக்க அவங்க என்னென்னவோ பண்றாங்க. மத்தவங்களை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு கத்துக்கறாங்க. காலேஜ்ல நல்லா படிக்கிறாங்க. ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் அந்த வெற்றிடம் மறையல இல்லையா? மறையவே இல்ல. அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு சான் பிரான்சிஸ்கோ அப்புறம் பொலினாஸ்னு அந்த 1970s ஹிப்பி கலாச்சாரத்துக்குள்ள போறாங்க. போதைப் பொருட்கள், தியானம்னு அடையாளங்களை மாத்திட்டே இருக்காங்க. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம டெய்லி வேற வேற துணி மாத்துற மாதிரி இருக்கு. ஓ, சூப்பரான ஒரு ஒப்பீடு இது. ஒரு நாள் வெற்றிகரமான குடும்ப தலைவி அப்படிங்கிற ஆடை, மறுநாள் ஆன்மீகவாதி அப்படிங்கிற ஆடை. ஆனா உள்ள இருக்கிற உடல் உண்டுதானே? அதே போல கதைகள் மாறினாலும் உள்ள இருக்கிற அந்த வெற்றிடம் மட்டும் மாறவே இல்ல. பாத்தீங்களா, மனிதர்கள் ஏன் எப்பவுமே எனக்கு இன்னும் வேணும், வேற ஏதாவது வேணும்னு தேடிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கறத கங்காஜியோட வாழ்க்கை ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா, எப்பவுமே ஒரு தேடல் இருந்துட்டே இருக்கு. இப்போ உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா, ஒரு புது உறவோ வெற்றியோ கிடைக்கும்போது மூளையில ஒரு தற்காலிகமான நல்லிணக்கம், அதாவது ஒரு ஹார்மோனி கிடைக்கும். எல்லாம் சரியா இருக்குன்னு மனம் நம்பும். ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்காது. கரெக்டா? கண்டிப்பா நீடிக்காது. கொஞ்ச நாள்ல அந்த ஹார்மோனி உடையும். ஒரு சின்ன ஏமாற்றம் வந்த உடனே அந்த பழைய வெற்றிடம் இன்னும் பெரிய அளவுல வெடிச்சு கிளம்பும். இந்த சுழற்சியிலேயே நம்ம வாழ்நாள கழிச்சுடுறோம். அதாவது வெளியுலக வெற்றிகளோ புது உறவுகளோ நம்ம ஆழமான தேடலை முழுமை பண்ணாது. சரி, அப்போ உண்மையான தீர்வு தான் எங்க இருக்கு? அது ஒரு பெரிய கேள்வி. இத விளக்குறதுக்கு கங்காஜியோட ஆசிரியர் சொன்ன ஒரு ஆழமான கதைய இந்த புத்தகத்துல கொடுத்திருக்காங்க. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. ஒரு அப்பா தன் குடும்பத்துக்காக ஒரு பெரிய புதையலை ரகசியமா சேமிச்சு வைக்கிறாரு. ஓகே, ஆனா அவரு திடீர்னு இறந்துடுறாரு இல்லையா? ஆமா, ஒரு மத கலவரத்துல அவர் திடீர்னு கொல்லப்படுறாரு. அந்த ரகசியம் அவரோடையே மண்ணுக்குள்ள போயிடுது. அந்த குடும்பத்துக்கு தங்க வீட்லயே ஒரு பெரிய புதையல் இருக்கிறதே கொஞ்சமும் தெரியாது. ஐயோ,
அது தெரியாம அவங்க வறுமையில கஷ்டப்பட்டிருப்பாங்களே. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போறாங்க. அந்த தாய் பிச்சை எடுக்கிற அளவுக்கு பரிதாப நிலைக்கு போயிடுறாங்க. இப்படி பல வருஷம் போகுது. அப்புறம் ஒரு நாள் அந்த அப்பாவோட நண்பர் ஒருத்தர், அதாவது அந்த குடும்பத்துக்கு முற்றிலும் அறிமுகம் இல்லாத ஒரு அந்நியர் அங்க வராரு. சரி, அவர் என்ன சொல்றாரு? அவர் உங்க வீட்லயே ஒரு பெரிய புதையல் இருக்கு, நான் அதை காட்டுறேன் அப்படின்னு அந்த தாய்கிட்ட சொல்றாரு. ஆனா வறுமையிலையும் விரக்திலையும் உறைஞ்சு போன அந்த தாய் அவரை நம்பவே மறுக்கறாங்க. ஓ, அவங்களால நம்ப முடியல. அவளோட அந்த அவநம்பிக்கை அவள குருடாக்கிடுது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த தாயோட மனநிலைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்மில பலரும் இப்படிதான் இருக்கோமா? நம்ம சொந்த துன்பங்களையே நம்ம ஒரு பாதுகாப்பு கவசமா மாத்திடுறோமா? இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த தாய் படுற வலியும் துன்பமும் நிஜம்தான். ஆனா காலப்போக்குல அந்த துன்பத்தையே அவங்க தான் அடையாளமா மாத்திட்டாங்க. அதாவது ஒரு விக்டம் ஐடென்டிட்டிக்கு அடிமையாயிட்டாங்க. சரியா சொன்னீங்க. என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, உலகம் ரொம்ப கொடியது அப்படிங்கிற அவநம்பிக்கை அவங்களுக்கு ஒரு வகையான தற்காப்பு கொடுக்குது. புதுசா எதையாவது நம்பி ஏமாந்துட்டா அது மரணத்தை விட கொடிய வலியா இருக்கும்னு அவங்க மனம் பயப்படுது. அதனால தெரிஞ்ச கஷ்டத்திலே இருக்கிறது பாதுகாப்பானதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா அந்த குடும்பத்தோட இளைய குழந்தை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது அந்த அவநம்பிக்கையை ஒரே செகண்ட்ல உடைக்குது. எப்படி? அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அதுக்கு கடந்த காலத்தோட பாரம் இல்ல. அதனால அது அந்த அந்நியர்கிட்ட, சரி அந்த புதையல் எங்க இருக்குன்னு காட்டுங்களேன் அப்படின்னு கேக்குது. அந்த சரியான கேள்வி அங்க எல்லாத்தையுமே மாத்துது. வாவ்! வீட்டின் தரைப்பலகைகளை, அதாவது இந்த ஃப்ளோர் போர்ட்ஸ் அகற்றின உடனே புதையல் கிடைக்குது. இத்தனை காலம் அவங்க காலடியிலே தான் அது இருந்திருக்கு. காலடியிலே புதையல். இது கேட்கறதுக்கு ஒரு கதை மாதிரி இருந்தாலும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தான் இது குறிக்குது. நாமும் அந்த தாய் மாதிரி கவலைகளை பிடிச்சிட்டு உள்ள இருக்கிற சந்தோஷத்தை மறக்கிறோம். கண்டிப்பா. சரி, அந்த குழந்தை மாதிரி நாமும் அந்த சரியான கேள்வியை எப்படி கேட்கறது? நம்ம தரைப்பலகைகளை எப்படி அகற்றுவது? அதற்கான வழிமுறையான சுய விசாரணை, அதாவது இன்குவைரி பத்தி இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கங்காஜிக்கு இதுக்கு எப்படி விடை கிடைச்சதுன்னு சொல்லுங்க. அவங்க எல்லாமே தேடி ஏமாந்த பிறகு இந்தியாவுக்கு தன்னோட குருவான பாபாஜிய லக்னோல சந்திக்கிறாங்க. சுதந்திரம் பெற நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு பாபாஜி சொன்ன பதில் ரொம்ப அதிர்ச்சியானது. நிறுத்து, எல்லாத்தையுமே நிறுத்து, அமைதியா இரு. ஓ, ஸ்டாப் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஏதோ பெரிய தியானம் சொல்லி தருவார்னு நினைச்சா நிறுத்துன்னு சொல்றாரு. இத படிக்கும்போது எனக்கு ஒரு உதாரணம் தோணுச்சு. ஒரு பம்பரம் ரொம்ப வேகமா சுழலும்போது பல நிறங்கள் ஒன்னா சேர்ந்து வேறொரு நிறமா தெரிஞ்சு ஒரு மாயையை உருவாக்குது இல்லையா? ஆமா, அது நின்னாதான் நிஜ நிறம் என்னன்னு தெரியும். அதே போல நம்ம மனசின் சுழற்சிய, நம்ம கதைகளோட ஓட்டத்தை நிறுத்தினாதான் நம்ம யார் அப்படிங்கிற உண்மையான தரிசனம் கிடைக்கும்னு தோணுது. அருமையான ஒரு உதாரணம் இது. சுய விசாரணை அப்படிங்கிறது எனக்கு ஏன் அப்படி நடக்குது, ஏன் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு புத்திசாலித்தனமா ஆராயறது கிடையாது. அப்போ அது இல்லையா விசாரணை? இல்ல. ஏன்னு கேட்டா அது நம்மள மறுபடியும் பழைய கதைகளுக்குள்ளே தள்ளிடும். விசாரணை அப்படிங்கிறது நேரடியா அந்த உணர்வுகளை எதிர்கொள்வது. இப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா அது உங்க கடந்த காலத்தோட இணைக்காம ஒரு கதையா பார்க்காம வெறும் ஆற்றலா, அதாவது ஒரு எனர்ஜியா மட்டும் உற்று நோக்குனா என்ன ஆகும்? கதையை எடுத்துட்டா பயம் மட்டும்தான் இருக்கும். ஆமா, அந்த வலியின் மையத்துல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கறத நம்ம உணர்வோம். எந்த முன்முடிவும் இல்லாம மனசை திறந்து வைக்கிறது தான் உண்மையான விசாரணை. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, இது தத்துவார்த்தமா கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறை வாழ்க்கைக்கு இது செட் ஆகுமா? இப்ப நான் ஆபீஸ்ல இருக்கேன், என் பாஸ் என்ன ரொம்ப திட்டி ஒரு இமெயில் அனுப்புறாரு. எனக்கு கை கால் நடுங்குது, வேலை போயிடுமோன்னு பயம் வருது. அந்த நேரத்துல எல்லாத்தையுமே நிறுத்து, அமைதியா இருனா எப்படி சரியாகும்? இது ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. அமைதியா இரு அப்படிங்கிறது செயலிழந்து போறது கிடையாது. அந்த இமெயில் வரும்போது 2 விஷயம் நடக்குது. 1, அந்த இமெயில்ல இருக்கிற நிஜமான செய்தி. 2, அதை வச்சு உங்க மனம் பின்னக்கூடிய பிரம்மாண்டமான கதை. ஐயோ, என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு, நான் லாயக்கற்றவன் அப்படின்னு மனம் கதை பின்னோம் இல்லையா? அதேதான். பாபாஜி நிறுத்துன்னு சொல்றது அந்த இமெயிலுக்கு பதில் அனுப்ப வேண்டான்னு இல்ல. அவர் சொல்றது அந்த கற்பனை கதையை நிறுத்துங்க அப்படிங்கறத தான். அந்த பயம் வரும்போது உடல் அந்த உணர்ச்சி எப்படி பரவுதுன்னு மட்டும் கவனிப்பதே சுய விசாரணை. ஓ, அதாவது வலி நிஜம், ஆனா அத வச்சு நாம உருவாக்குற துயரம் நாமளா தேர்ந்தெடுக்கிறது. கதையோட பிடியிலிருந்து விடுபட்டா பதற்றம் குறைஞ்சிடும், தெளிவா ஒரு முடிவு எடுக்கலாம். கரெக்ட். பிரச்சனைக்கான தீர்வு தெளிவான மனசுலேருந்து தான் பறக்கும், பயத்திலிருந்து இல்ல.
கங்காஜி தான் கதைகளை நிறுத்தினப்போ இந்த உண்மை எனக்கும் புரிஞ்சது. அவங்க தேடலை நிறுத்தின உடனே அவங்க இவ்ளோ காலம் உருவாக்கி வச்சிருந்த அந்த நான் அப்படிங்கிற பிம்பம் உடைஞ்சு விழுந்துருச்சு. சரி, நாம நம்ம கதைகளை எல்லாம் நிறுத்திட்டு அந்த தரைப்பலகைய திறந்தா அங்க மிஞ்சுவது தான் என்ன? எல்லா கதைகளும் ஓய்ந்த பிறகு அங்கே மிஞ்சுவது அமைதியான விழிப்புணர்வு மட்டுமே. இப்ப பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும், விழிப்புணர்வு அடைஞ்சா வாழ்க்கையில உணர்ச்சிகளோ துன்பங்களோ வராதான்னு. எனக்கும் அந்த டவுட் இருக்கு. கஷ்டமே வராதா? கண்டிப்பா வரும். வாழ்க்கை அதோட போக்குல நடக்கும். ஆனா நாம அந்த உணர்ச்சிகளால வரையறுக்கப்பட மாட்டோம். இதுக்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றேன். இந்த அமைதியான விழிப்புணர்வு அப்படிங்கிறது ஒரு திரையரங்கின் வெள்ளை திரை மாதிரி. ஓகே, சினிமா தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி. ஆமா, அந்த திரையில பெரிய நெருப்பு எரியற மாதிரி காட்சி வரும். ஆனா திரை எரிஞ்சு போகுமா? கண்டிப்பா எரியாது. பெருமழை பெய்யும் காட்சி வரும், திரை நனையுமா? நனையாது. சோக காவியம் ஓடலாம், நகைச்சுவை படம் ஓடலாம், திரை எல்லாத்தையும் எந்த எதிர்ப்பும் இல்லாம அனுமதிக்கும். ஆனா எதாலையும் பாதிக்கப்படாம அமைதியா இருக்கும். வாவ்! நாமும் அந்த திரை மாதிரிதான். காட்சிகள் மாறும், ஆனா விழிப்புணர்வு எதாலையும் பாதிக்கப்படாது. சரியா சொன்னீங்க. ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, உங்க கடந்த கால வலிகளோ நீங்க போட்டிருக்க வேஷங்களோ உண்மையான நீங்க இல்ல. நீங்க அந்த திரைய போன்றவர்கள். இந்த புரிதல் எவ்ளோ பெரிய சுதந்திரத்தை கொடுக்குது. நம்ம எந்த அடையாளத்திலையும் மாட்டிக்க வேண்டியதில்ல. நமக்கான புதையல் நமக்குள்ளேயே தான் இருக்கு. ஆமா, உங்க வாழ்க்கை கதை எதுவா இருந்தாலும் அந்த கதைக்கு அடியில உங்க கால் அடியிலேயே அந்த அமைதியான விழிப்புணர்வு அப்படிங்கிற புதையல் மறைஞ்சிருக்கு. அதை அடைய நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்ல. ஒரு கணம் கதைகளை நிறுத்திட்டு உள்நோக்கி பார்த்தா போதும். அந்த பழைய பறைப்பலகையை நீக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. ஆரம்பத்துல பயமா இருந்தாலும் தொறந்த உடனே கிடைக்கிற அந்த சுதந்திரமும் அமைதியும் ரொம்ப பெருசு. கண்டிப்பா. இப்போ விடை பெறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆழமான கேள்வியை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். உங்க வாழ்க்கையில இப்போ உங்களை வாட்டி வதைக்கிற ஒரு பெரிய பிரச்சனையோ இழப்போ இருக்கலாம். ஆனா அது உண்மையிலேயே ஒரு சாபம் தானா? அல்லது அந்த மறைக்கப்பட்ட புதியலை உங்களுக்கு காட்டுவதற்காக உங்க வீட்டு வாசல்ல வந்து தட்டும் அந்த அந்நியனின் கரங்களா? அந்த தரைப்பலகையை நீக்க நீங்க தயாரா? இதை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.